அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 22 மார்ச் 1 வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம், கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய நகர்வுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வாரத்தில் பல்வேறு விஷயங்களில் சந்திக்க முடியும். ஏனென்றால் 9ஆம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமத்தில் வக்ரகதியில் வலம் வந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் வீற்றிருப்பதை விட இங்கு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான நற்பலனை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. 9ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்களாக இருந்த பல பணிகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துரிதமாகவும் துல்லியமாகவும் நடைபெறுவதற்கான நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் மந்தமாக இருந்த பணிகள் அனைத்தையும் விரைவாகவும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவானும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் கனகச்சிதமாக பூர்த்தி ஆவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் பதிவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். முற்பகுதியில் 26ஆம் தேதி வரை வித்யாகாரகரான புதனும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அங்கு மிக வலுவாக உச்சம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன். அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். பல கிரக நிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சந்திரனும் இந்த வேளையில் 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். 4ஆம் இடத்தில் பல கிரக நிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வாரத்தில், குறிப்பாக 4ஆம் இடத்தை 4 கிரக நிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வாரத்தில் மிக அற்புதமான மாற்றம் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் அமர்ந்திருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கனகச்சிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்த்தி ஆவதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் நவகிரக நிலைகளின் அமைப்பும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் போது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பு போன்றவை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிசய நிகழ்வாக மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடைபெறுவதற்கான நல்ல யோகம் இந்த சூழலில் உண்டு. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான காரியங்கள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. குரு பகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருந்த பல்வேறு வகையான நெருக்கடி நிறைந்த பணிகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துதல்,
நெருங்கிய உறவினர்களுக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் ஏற்படுதல் போன்றவை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய அளவில் இருந்த நெருக்கடிகள், நிதி சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில தடைதாமதம் என்று இருந்து வந்த பல்வேறு வகையான சலுகைகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த சூழல் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான மாற்றத்தை சந்திக்க போகிறது. தெய்வத்தின் சக்தியால் நீங்கள் எதிர்பாராத மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல், தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நுணுக்கம் நிறைந்த செயல்பாடுகளை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இரட்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொடர்ந்து புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு. உங்களுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலையை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவுல தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமாக நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த தடைதாமதங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி இரட்டிப்பான மகிழ்ச்சியை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றமும், புதிய விளைநிலம் வாங்குதல், விளைநிலத்தை சீரமைத்தல் போன்ற பணிகளில் சிறப்பான முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நினைப்பதை காட்டிலும் தெய்வத்தின் சக்தியால் அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும். அது மிக சிறப்பான மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.